அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, இன்றைக்கி தான் நமக்கு லீவ் ஆச்சுல்ல. இப்போ தான் புரியுது அப்படி நம்ம ஏன் லீவ் விட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் லீவ் விட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு ஒரு அடுப்பில் பாலை ஊற்றி போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் டீயும் போட்டுட்டேன். மேடமும் எந்திரிச்சிட்டாங்க. அஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்க. தெரிஞ்சிருச்சா? எந்திரிச்சிட்டிங்களா? பால் வேணுமா சொல்லத்துக்கு? அக்கா எழுப்பி விட்டால உன்னைய. அஃபீனுங்க ஸ்கூலுக்கு போல கேளு. அஃபீனு அஃபிக்கு லீவு. என்னம்மா சொல்றா? லீவாமா? நேற்று என்னம்மா சாப்பிட்ட? நேற்று ஜாலியாக இருந்துச்சா ஹோட்டல்ல? நேற்று என்ன சாப்பிட்ட? அப்புறம் ஹோட்டல் போனீல்ல, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஹாப்பியா இருந்தியா? எவ்வளோ ஹாப்பியா இருந்த? 2 நிமிஷம் ஹாப்பியா இருந்தியா? ஐயோ. அவளுங்க 2 பேரும் எழுப்பி ப்ரஷ் பண்ண சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நானும் பார்த்திங்கன்னா என்ன ப்ரஷ் பண்ணலை. ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சுட சுட ஆவி பறக்க நம்ம டீயை குடிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம மிஸ்க் ஆயிடுவோம்ல. நான் என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட்டு தெரியும் நான் ஒரு டீ பைத்தியம்னு சொல்லிவிட்டு டீயை குடித்து முடிச்சதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் துணியை போட்டுலான்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு வந்துட்டு வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டுட்டேன். வேலைக்கு போகிறதுல என்ன பெனிஃபிட்னா காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவோமா. ஆனால் இப்போ பாருங்களேன், பகல் ஃபுல்லாக வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும். பாப்பா வந்துட்டு டோரா பூச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கார்ட்டூன் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எப்பயாவது தான் போடுவேன், ஏதாவது நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு போட்டு விட மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், போட்டு விடுவேன் கொஞ்சம் நேரம் மட்டும். அன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் தேங்காய் பால் ரசம் தான் செய்ய போகிறேன். இதோட ரெசிபி வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அப்படியே இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 5 பழுத்த தக்காளியை எடுத்துக்கலாம். இப்போல்லாம் எங்கே பழுத்த தக்காளி கிடைக்குது, கல் தக்காளி தான் கிடைக்குது. ஒரு வழியாக அதை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா உள்ளக்க சம்டைம்ஸ் வெளியில் நல்லா இருந்தாலும் உள்ளக்க வந்துட்டு புழு மாதிரி இருக்கும்ல, அதனால் கட் பண்ணி பார்த்துட்டு தான் வேக வைக்கணுமே. ஒரு சிஸ்டர் விதையெல்லாம் எடுத்துருங்கன்னு சொன்னாங்க, எனக்கு அது புரியலை. அந்த சிஸ்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், அது எனக்கு புரியலை. நான் மேலே இருக்கும்ல கார்னரில் கருப்பாக இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணுவேன், ஏன்னா கல் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு புளியும் ஊற வச்சுட்டேன். தக்காளி வந்துட்டு கொதிக்கும்ல, அந்த ஸ்டேஜ் அது என்ன சொல்கிறது, கொதிக்க வச்சா மட்டும் போதும், ரொம்ப வேக வைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போயுமே வைப்போம்ல அதே மாதிரி ரசம் தான். கடைசியில் தேங்காய் பால் ஊற்றணும், பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நம்ம வீட்டில் மிளகு ஜீரகத்தூளும் காலி ஆயிடுச்சா, சரி கையோட கையாக அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம் தானே. அதனால் மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு சோம்பு போடுவேன். இன்னும் தான் நான் சோம்பு வாங்கலை. இன்றைக்கி ஈவினிங் போய் கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா சாயங்காலம் தான் மார்க்கெட் போகலான்னு இருக்கேன். இப்போ அதை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் குறைன்னு வேணுனாலும் அரைச்சிக்கிறலாம். நான் ரொம்ப நல்லா பவுடர் பண்ணிட்டேன், ஏன்னா எல்லாருக்குமே நல்லா கோல்டு இருக்குது நம்ம வீட்டில். மிளகு அரைச்சிட்டோன்னு வைங்களேன், நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் ரசம். இப்போ பாதியை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு நான் என்ன வேலைக்கு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது போல் இருக்குது. நான் வந்துட்டு ஓஏவாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா 1 மந்த் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓஏனா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஒர்க்கு தான். அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல போயிட்டுருக்கு. சேலரி பார்த்திங்கன்னா ஓகே தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சேலரி அதிகம் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் போனேன்ல, அங்கே வந்துட்டு சேலரி அதிகம் தான். பட் பாப்பா கூடலாம் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. பட் இதில் வந்துட்டு நிறையா லீவ்ஸ் எல்லாம் இருக்கா, அதனால் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்கள மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால இந்த ஜாபை வந்துட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன். வாயில் பார்த்திங்கன்னா ஜூஸ் பண்ணிட்டேன்னு வந்துருச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல, நமக்கு தான் வாயில் என்ன சொல்கிறது கடகடன்னு பேசினா கொளரும்ல. அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே ரசத்துக்கு நுணுக்குவோம்ல, மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு அந்த சைடு நுணுக்கி வச்சுட்டு எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தி எங்கிட்ட சுட்டாச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் ஒலை வச்சிருக்கேன். அன்றைக்கி சிக்கன் வாங்கினதில் எப்பயுமே நான் சிக்கன் வாங்கினா ஒரு 3 பார்ட்ஸாக பிரித்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி கொஞ்சம் பிரித்து வச்சது இருந்துச்சு. அதை வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் 65 மாதிரி செஞ்சலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் கேர்ள்ஸோட மைண்ட் செட்டே அப்படி தான். எவ்வளோ சிக்கன் வாங்கினாலுமே அதுலேருந்து கொஞ்சோன்னு ஆட்டையை போட்டு தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம், ஏன்னா இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கிறலாம்ல. நிறைய பேர் அப்படி தான் இருப்போமே. ஆனால் ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் அதெல்லாம் பிடிக்காது. ஆல்மோஸ்ட் சோஃபியா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, அப்படியே என்ன மாதிரியே தான் அவங்க டிட்டோ. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியும் அரைச்சி வச்சுட்டு, ஏன்னா கையிலலாம் பிசைய முடியாதுங்க இப்போ இருக்கிற தக்காளி, அதனால் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அங்கிட்டு
இங்கிட்டு ரசத்துக்கு நுணுக்கியாச்சு, இங்கிட்டு தேங்காய் பாலும் அரைச்சிட்டு புளிஞ்சிக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். எனக்கு தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு பிழிஞ்சு எடுத்துகிட்டோன்னு வைங்களேன், அந்த வேலை முடிஞ்சிச்சு. திக்காக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப தண்ணியாக அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது. அப்புறமா இந்த மாதிரி ரசம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா, செய்வீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ தேங்காய் பால் புழிஞ்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் பக்கோடாவுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் வந்துட்டு ஒரு ரெடிமேட் மசாலா விற்கும், காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே வீடியோவில். அந்த மசாலா தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்கூல் லீவ் விட்டாலும் போதும் பிள்ளைங்கள பிடிக்க முடியாது. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எழுதிட்டு வர சொல்லுவாங்கல்ல. உங்கள் ஸ்கூலில் அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்கிறது, அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுறதே வேஸ்ட்டு தான், பட் வந்துட்டு அதையும் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. ஸ்கூலில் கூட நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது மிஸ்ஸுக்கு பிடிக்காது போல இருக்குது, அதனால தான் அந்த மாதிரிலாம் நம்ம எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதையும் மெனக்கெட்டு உட்காந்து எழுதிட்டு போகிறது. ஏன்னா திட்டுவாங்கல்ல, அதுக்கு ஒரு 5 மார்க் போடுவேன் 10 மார்க் போடுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் போட்டதே கிடையாது இது வரைக்குமே. என்னன்னு தெரியலை. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரசத்தையும் அப்படியே தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுட்டேன். நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த இன்க்ரீடியன்ஸு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம். பெருங்காயம் ஆட் பண்ண மாட்டேன், எப்பயுமே எனக்கு பிடிக்காது அவ்வளோவா, அதனால் பெருங்காயம் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம புளியும் தக்காளியும் வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெள்ளை பூண்டு அரைக்கிறதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோமா, அதனால் எனக்கு காரம் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா நம்ம நார்மல் ரசம், இதில் தேங்காய் பால் ஊற்றினோம்னா தேங்காய் பால் ரசம். 2 in 1 2 in 1 ரெசிபி. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டோன்னு வைங்களேன், ரசத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும். நல்லா நுரக்கட்டி வரும்ல, அப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா நம்ம தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவர் சொல்லிக்கிட்டு இருந்தால நம்மளை கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. நானும் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, கொஸ்டின் பேப்பர்லாம் இல்லை, கொஸ்டின் பேப்பர் எழுதுகிற வேலையெல்லாம் இல்லை பிள்ளைங்களுக்கு, அது வரைக்கும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண, ஐ மீன் வந்துட்டு அது வந்துட்டு நான் போகிற பிளேஸ், நான் இப்போ வேலைக்கு போகிறேன், மெசேஜ் பண்ணுறவங்களும் நல்லவங்களே நிறைய நல்லவங்க இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்துட்டு கொஞ்சம் அன்வான்ட் கமெண்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கல்ல, அதனால் நான் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஒர்க் பண்ணுற பிளேஸு, என்ன ஒர்க் பண்ணுறேன், எங்கே ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதனால தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு நான் சொல்கிறதோட மீனிங்கு, அவ்வளோதான். மற்றபடி என்ன ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் ஒர்க் பண்ணுறேன், அது சொல்கிறதுல எனக்கு எதுவும் கிடையாது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரசத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடை வடிச்சிட்டு எப்பயும் போல் நம்மளை பாத்திரம் வாவான்னு அழைக்கும்ல, இந்த பாத்திரத்துக்கு மட்டும் ஒரு எண்டுக்காரே போட மாட்டேங்கிறாங்கப்பா, எப்படி இருந்தாலும் சேர்ந்துருதில்ல. அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், நம்ம சிங்க்கு வந்துட்டு ஃப்ரீ ஆயிரும். இப்போ வந்துட்டு சிக்கனை பரட்ட வேண்டிய வேலை இருக்குது. சிங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா சோப் போட்டு கழுவி விட்டுட்டேன். நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பெயினாக இருக்குது, அதனால் பெயின் மருந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு போனாலே கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பெயின் வரதான் இருக்கும்ல, அதில் பெயின் மருந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். வேப்பலை அதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்க வைப்பேன். இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுனால பாப்பா கோல்டு பிடிச்சிரும்ல, அதனால் பெயின் மருந்து போட்டுட்டு லீவ்லேயே நம்ம மண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்களேன், பிள்ளை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள். அதனால தான் அதை வந்துட்டு அங்கிட்டு ஊற வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா தேய்ச்சி விடலான் இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு சிக்கன் 65 பரட்டுறதுக்கு இந்த மேஜிக் மசாலா வந்துட்டு கடையிலே விற்கும். அதோட கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னு வைங்களேன் அதிலே கொஞ்சம் உப்பு இருக்க தான் செய்யுமே. நான் கொஞ்சம் மாவெல்லாம் ஆட் பண்ணுவேன், கடல மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக கரம் மசாலா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை மசாலாவும் ஆட் பண்ணி போடலாம். பச்சை மசாலானா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், அதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு பொரிச்சோன்னு வைங்களேன், சூப்பராக ரசத்துக்கு சிக்கன் 65 வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். இது ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா இதுதான். அப்படியே மூடி வச்சுட்டு அம்மாவுக்கு வந்துட்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1 hour அப்படியே ஊற விட்டுட்டு அப்படியே வீடெல்லாம் நீட் பண்ணியும் முடிச்சுட்டேன். ரூம் க்ளீன் பண்ணுறது, அடுப்பு க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம 2 பேரையும் குளிக்கவும் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணணும், அந்த மாதிரி வேலை மட்டும்தான் இருக்குது. அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஓடிஜி மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓடிஜியை. என்ன சொல்கிறது, ப்ரௌனி செய்கிறோமோ, ப்ரௌனியும் செய்கிறது இல்லை, எப்பயாவது நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் செய்கிறேனே. அதை வந்துட்டு ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நிறைய பேர் வந்துட்டு கேக் ரெசிபி ப்ராப்பராக போடுங்கன்னு சொல்கிறீங்க. இன்ஷால்லா வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கறியை போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டிய டைம் வந்துடுச்சு. அப்படின்னு தான் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் நான் சாப்பிடுவேன். எப்பயுமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம். பட் வந்துட்டு பாப்பாவுக்கு ஒன்றும் சாப்பாடு ஊட்டலையா, பாவம் பசிக்கும்ல, அதனால் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு நான் சாப்பிட போகிறேன். சிக்கனும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் பிரியாது, எண்ணெயிலலாம் கலண்டுலாம் போகாது. அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் துடைக்கிற வேலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் துடைச்சி முடிச்சாச்சு. அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெனக்கெட்டு ஒரு நாள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. எப்படி இருந்தாலும் மெனக்கெட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வீடு எப்பயுமே நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்குமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு நமாஸ் முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங்காக அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா அம்மா வந்துட்டு வீடு காலி பண்ண போகிறாங்க. நம்ம லீவில் தானே இருக்காங்க, அதனால் லொஹரெல்லாம் படிக்கட்டும்னு சொல்லிட்டு அவளும் நான் நமாஸ் படித்து முடிச்சதுக்கப்புறமா அவளும் நமாஸ் படிச்சுட்டு இருந்தா. அப்படியே நானும் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு எத்தனை சொல்லிட்டு வருது பாருங்களேன். ஈவினிங் டைமை பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா அம்மா வந்துட்டு வீடு காலி பண்ணுறாங்களா, அம்மா புது வீட்டுக்கு போக போகிறாங்க. ஏன்னா அத்தம்மாலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் பத்த மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடாக பிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த வேலையெல்லாம் இருக்குது. அந்த 1 வீக்குள்ளே அம்மா வீடு சேஞ்ச் ஆயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு நம்ம ஆசார் நமாஸ் படிச்சுட்டு இருந்தா அப்புறம் குட்டியை பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தா. ஃபஸ்ட்லாம் என் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாள்ல, இப்போ அவங்க அக்கா பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தா. நம்ம தேங்காய் பால் ரசம் வச்சனால ஈவினிங்கும் சூடு பண்ணிடணும், இல்லைன்னா வீணாக போயிடும். நானும் பார்த்திங்கன்னா அப்படியே ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி நடந்து போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும்ல. எப்பயுமே நம்ம லைஃபாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், அது ஒன்று நடக்கும். அதே மாதிரி மழை வந்துருச்சு. நாங்கள் ஆட்டோவில் போயிட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோடனே மேடம் வந்துட்டு எங்கள் அம்மா டீ போட்டிருந்தாங்களா. நம்ம வீட்டிலலாம் டீ குடிக்க மாட்டா. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னே மாமா டீ கொடுங்கன்னு சொல்லிட்டு அழகாக உட்காந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தா. நான் அஃப்ரா குட்டிக்கு இது வரைக்கும் டீயே கொடுத்ததில்ல. அம்மா வீடு போய் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு பழகுறாங்க போல் மேடம். என்ன மாதிரி ஒரு டீ பைத்தியம் ஆகாமல் இருந்தால் சரி. அப்போயும் நம்மாக்கு எப்போயாச்சும் கொடுப்பேன், இல்லைன்னா பால் கொடுத்துருவேன். அம்மா புது வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க, அதை என்னை காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அப்படியே மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லையா, 1 வீக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை இப்போ க்ளீன் பண்ணி முடிக்கணும். பெரிய மேடமுக்கு அதுக்குள்ளே தூக்கம் வந்துருச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்தா. நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் போய் எடுத்து வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் கொஞ்சம் க்ராசரி ஐட்டமும் இல்லை, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அஃபீனாத்தாக்கு இந்த கப்பக்கிழங்குல வந்துட்டு பிரியாணி செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். செய்வேனான்னு தெரியலை. அவங்க ஊர் கம்பம், குமுளி அந்த சைடில் அந்த கப்பை பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒரு ரெசிபி ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த குட்டி விழா உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள் மறக்காமல். இன்ஷால்லா வந்துட்டு ஒவ்வொரு ரெசிபியாக நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் ரெகுலராக வீடியோ போடுங்க சிஸ்டர், என்ன சொல்கிறது, நான் பேசுறது பிடிச்சிருக்கு, என்னை அக்கா மாதிரி நினைக்கிறாங்க, தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன் சிஸ்டர். இப்போ நிறைய பேர் நியூவாக பார்க்குறாங்க நம்ம சேனலை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவங்க சப்போர்ட் சொல்லிக்கிறேன். அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லோரும் எனக்காக துவா பண்ணிக்கோங்க. உங்கள் துவாவால் தான் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே எனக்காக துவா பண்ணியிருக்கீங்க. எல்லா சிஸ்டருக்குமே, எல்லா அம்மாக்கும், எல்லா தம்பிக்கும், எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான்.